இன்றைக்கு ஆசிரியர் தினம் மிக விமரிசையாக மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் உற்சாகத்தோடும் மாணவர்களால் பிலவாங் பள்ளியிலே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் தங்களுடைய அன்பை, அக்கறையை, ஆசிரியர்கள் மீது உள்ள பாசத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே பல்வேறு நடனங்கள், நாடகம், பேச்சு, கவிதை என நுண்கலைகள் மூலமாக தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக அமைந்தது. மாணவர்கள் ஆசிரியர்களிடம் பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டார்கள், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். கல்வியாளர் என்ற முறையிலே, பள்ளியின் முதல்வர் என்ற முறையிலே எனக்கும் மாணவர்கள் பேனாக்களையும் புத்தகங்களையும் இனிப்புகளையும் சில நல்ல அரிய வாசகங்கள் அடங்கிய புகைப்படங்களையும் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்கள். இன்று எனக்கு கிடைத்த ஒரு வித்தியாசமான பரிசு ஆசிரியர் பெருமக்களால் நினைவில் வைத்து போற்றத்தக்க வகையிலே மகிழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு. இந்த புத்தருடைய சிலையை அன்பளிப்பாக வழங்கினார்கள். மிக்க மகிழ்ச்சி. வழங்கிய போதே நான் சொன்னேன், என்னிடம் அமைதி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, அமைதியை பெருக்கிக் கொள்ள புத்தர் எனக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று சொல்லி, எனவே புத்தரை என் அருகிலேயே வைத்துக் கொள்கிறேன். ஆசையை துறந்தவர், அரசகுமாரனாக இருந்து மக்களுக்கு மிகப்பெரிய தர்ம நெறியை போதித்தவர். அகிம்சையின் உருவம், அமைதியின் உருவம். வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் நிதானமும் மிகப்பெரிய சொத்து என்பதை இந்த புத்தர் சிலை எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். நிச்சயமாக இது எனக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும். கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. பரிசு பொருட்கள் வழங்கிய மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், வாழ்த்திய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைய ஆசிரியர் தின செய்தியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். ஒர்க்கிங் ஃபார் சக்ஸஸ் வில் மேக் யூ எ மாஸ்டர், ஒர்க்கிங் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வில் மேக் யூ எ லெஜண்ட் என்று சொன்னார்கள். இதுதான் உண்மை. நம்முடைய ஆத்ம திருப்திக்காக இந்த ஆசிரியர் பணியை நேசித்து செய்வோம். இதில் மிகப்பெரிய சகலகலா வல்லவர்களாக நிச்சயமாக திகழ்வோம். நம்மிடம் உள்ள மிகப்பெரிய சொத்து என்னவென்று சொன்னால், the mind is the greatest asset what we have. So train your mind in all possible situations and train students' mind to be motivated in all aspects of life. Once again, I thank you all for making this day a wonderful one. So thank you parents, thank you teachers, and thank you children. Let Buddha guide me in all my walks of life to have a peaceful and progressive life. Thank you.